இந்த பிள்ளைய பத்த நேரத்துக்கு ஒரு அரிசி முட்டையை வாங்கி போட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டிலலாம் திட்டுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பொங்கியா தின்னுருப்போம் ஒன்றா பெற்றதுக்கு அப்படின்னு கோவமாலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து அடிக்கடி திட்டு வாங்குற மாதிரி விஷயங்களை அதிகமாக செய்கிறது யார் அப்படிங்கிற காம்படிஷன் வந்து பாக்யலட்சுமி செழியனுக்கும் இந்த பக்கம் இனியாவுக்கும் வைக்கலாம். செழியன் இந்தா தெரிஞ்சிடுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதமாக மாறிடுவார். அப்புறம் வந்து பார்த்தா திருப்பி தலைகீழாக மாதிரி வந்து இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருவார். ஆரம்பத்தில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உருப்படுற மாதிரி மாறும் பொழுது, முதல்ல சுயநலவாதியாக இருந்தவர் மாறும் பொழுது திடீர்னு வந்து அவருக்கு ஒரு அஃபேர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ராகினி அந்த கேரக்டர் பேர் மாலினியோ ராகினியோ அந்த கேரக்டர் கூட வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் திருந்தி எல்லாம் முடிச்சு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நல்லவராகி இனிமேல் இந்த குடும்பத்தோட பொறுப்பே உங்ககிட்ட தான் இருக்குன்னு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு தாத்தா போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. பயமாக இருக்குன்னா இப்போ இருந்தே வேறு கம்பெனி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லதாக ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்து வாருக்கு போனால் இப்படி வேலை கிடச்சிருமா, இவ்வளோதும் போச்சுன்னு தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ பாக்கியாவுமே வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது பிள்ளையா இல்லை தலைவலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய கதாபாத்திரமான இனியாவின் கதாபாத்திரம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சா வீட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னா சரி ஓகே, வீட்டில் எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்தை செய்வேன் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா கடைசியில் வீட்டில் வேணான்ட்டா அதெல்லாம் முடியாது, நான் நல்ல பேர் வாங்கியே தருவேன், அதனால் அந்த வீட்டை விட்டே போயிடுறேங்கிற நிலைமையில் அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அதை வந்து ஈஸ்வரி எதுக்கு அங்கே போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு பிடிச்சா பேசணும் பிடிக்கலனா பேசக்கூடாதான்னு கேட்குறாங்க. லாஜிக்கலி அந்த கேள்வி கரெக்டாக தான் இருந்தாலும் கூட இதே பாட்டியையும் அம்மாவையும் சந்தோஷப்படுத்த தானே இந்த காம்படிஷன்லேயே கலந்துக்கிறேன்னு அவங்களுக்கு அது சந்தோஷம் இல்லை, நீ படிக்க தான் சந்தோஷம் வேணா நீ அந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அந்த மாதிரி லாஜிக்கான கேள்வி எல்லாமே வந்து நமக்கு நம்ம இனியாவுக்கு ஒத்து வராது. அதனால் இப்போ கடுப்பாகி எல்லாரும் என்னை ரொம்ப போட்டு பிரச்சனைக்குள்ளாக்குறீங்க, எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, நான் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியல, அண்ணனும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியலங்கிறாங்க. எழிலனா தான் புரிஞ்சுக்கிட்டான், அவனும் வீட்டை விட்டு போயிட்டான். நான் அதனால் கிளம்பி அப்பா வீட்டுக்கு போயிடுறேன், அப்பா கூட இருக்க டேடி கூட இருக்கேன் அப்படின்னு கிளம்பி போக அங்கே திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்த கதை ஏங்க இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை கொண்டு கடைசியில் இப்போ இனியாவை அங்கே வச்சுக்கிறதுன்னு கதையை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு நடுவில் பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு வேறு ஒரு பிரச்சனை ஆப்புன்னு வேறு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.